பொருளாதாரம் சார்ந்த முக்கியமான கடமை ஜக்காத்து, சதகா போன்றவைகள். குர்ஆனிலே பொருளாதாரத்திற்கு 2 வார்த்தைகள் எதிரெதிராக அல்லாஹ் சொல்லுகிறான். குர்ஆனில் பொருளாதாரத்தை ஹைர் என்று ஒரு இடத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஹைர் என்றால் நல்லது, நன்மை. இன் தரக ஹைரனில் வசியா. வேறு ஒரு இடம் காசு பணங்கள் எல்லாம் ஃபித்னாக்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஃபித்னா என்றால் குழப்பம். நல்லது என்கிற வார்த்தையும் வருகிறது, குழப்பம் என்கிற வார்த்தையும் வருகிறது. இதே போல பல்வேறு இடங்களில் பொருளாதாரம் குறித்து முரண்பாடான வார்த்தைகள். ஃபதுல் என்று ஒரு இடத்தில் சொல்லுகிறான். ஃபதுல் என்றால் சிறப்பு என்று பொருள். அதே குர்ஆனின் வேறு பல இடங்களில் ஜீனத் என்று சொல்லுகிறான். அலங்காரம் என்பது பொருள். சுருக்கமாக சொல்ல போனால், வந்த பொருளாதாரம் சரியாக வந்திருக்குமானால், செலவழிக்கிற முறையும் சரியாக இருக்குமானால் அது அலங்காரம், அது நன்மை, அது சிறப்பு. ஆனால் வருகிற வழியும் சரியில்லை, செலவழிக்கிற வழியும் சரியில்லை, அல்லாஹ் சொன்ன கடமையான ஜக்காத்தையும் நிறைவேற்றவில்லை என்றால் அந்த காசு நம்மிடம் இருப்பது ஃபித்னா என்று அர்த்தம். உலகத்திலேயே பொருளாதாரத்தினுடைய கூறுகளை, சட்டங்களை எல்லாம் சமய சட்டமாக வைத்திருப்பது இஸ்லாம் மட்டும்தான். நிறைய உலகத்தினுடைய மதங்கள்ல பொருளாதாரத்தை பத்தி பேசல. அது உலகம் சார்ந்தது, அதனால அதை பத்தி பேச வேணாம் என்று சொல்லி நகர்ந்து கொண்டார்கள். சம்பாதிக்கிற வழிகளையும் செலவழிக்கிற வழிகளையும், அதிலே ஆகுமானவற்றையும் ஆகாதவற்றையும், ஒருவேளை அப்படி உனக்கு காசு பணம் அல்லாஹுவால் வழங்கப்படுகிற போது அது எவ்வளவு சதவீதம், யார் யாருக்கு தர வேண்டும், எப்படி தர வேண்டும், எல்லாம் பட்டியலிட்டு இஸ்லாம் தான் சொல்லி இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரை பொருளாதாரத்துல முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னா, பொருளாதாரம் பணக்காரர்களுக்கு இடையிலே மாத்திரம் சுற்றக்கூடாது. அவர்களின் வெளியை தாண்டி, எல்லையை தாண்டி ஏழைகளுக்கு அது வந்து சேர வேண்டும். ஒரு ஜகாத்தினுடைய சிஸ்டம் இல்லை என்று சொன்னால், கைலாய கூன தூலத்தம் பைனல் அக்னியாஇ மின்கும், உங்களில் இருக்கிற பணக்காரர்களிடத்திலேயே அது சுற்றி கொண்டிருக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. குர்ஆன் கொஞ்சம் ஈவு இறக்கப்பட்டு நீங்க பார்த்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தையில கேட்கல. நீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அந்த வார்த்தை குர்ஆன்ல இல்ல. எப்படி இருக்கிறது தெரியுமா? ஒஃபி அம்வாலிஹிம் ஹக்குன் மஅலூமுன் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், உங்கள் பொருட்களில் இல்லாதவர்களுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறார். உரிமைனா அவனுக்கு ரைட்ஸ், ஏழைகளுக்கு. அவனுடைய காசு உன்னிடம் இருக்கிறது என்று இந்த வார்த்தைக்கு அர்த்தம். அவனுக்கு போய் சேர வேண்டியதை நீ கையில வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். அதனால கொஞ்சம் பார்த்து பரிவு காட்டுங்க என்கிற நிலைமையில் மார்க்கம் ஜக்காத்தை சொல்லவில்லை. குர்ஆன்ல நிறைய இடங்கள்ல ஒரு வார்த்தை இப்படி வருது. அல்லாஹ் சொல்லுகிறான், நான் கொடுத்த காசுல இருந்து நீ கொடு. உன் காசுல இருந்து கொடுன்னா அந்த கேட்கிற தோரணை வேற மாதிரி இருக்கும், பார்த்து பண்ணுப்பாங்கிற மாதிரி இருக்கும். நான் கொடுத்திருக்கிறேன்ல, அதுல இருந்து கொடு. வாத்துஹும் மிம்மா லில்லாஹி அல்லதி ஆதாக்கும், உங்களுக்கு நான் கொடுத்ததிலிருந்து கொடுங்கள். கிட்டத்தட்ட அல்லாஹ்ட்ட நாம இது கடன் கொடுக்கிற மாதிரி. கடன் வாங்கினா திரும்ப கொடுத்தாகணும், கடனை திரும்ப கொடுத்தாக வேண்டும். ஏழைகளுக்கு நாம் கடன் பட்டிருக்கிறோம் என்று அர்த்தம். இல்லாதவர்களுக்கு கடன் பட்டிருக்கிறோம். இறைவன் அந்த கடனை ஜகாத் என்று பெயர் வைத்திருக்கிறான். அவன் கடனாளி வாங்குவதற்கு வந்தால், அல்லது குறிப்பிட்ட காலம் நீ வைத்திருந்தால் அந்த காலத்தில் போய் கடனை செலுத்த வேண்டும். செலுத்த விடாமல் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கையில் பொருளாதாரத்தின் மீதான பேராசை
அவ்வளவு சீக்கிரமா வெளியே காசை விட மாட்டேங்குது. மனசு அதுக்கு இல்லை. குரான்ல காசும் நாமளும் எந்த மாதிரி இருக்கும்னு குரான்ல வார்த்தைகள் வருகிறது. ரொம்ப கடுமையா நீங்கள் காசு பணத்தை நேசிக்கிறீர்கள். இது குரானுடைய வார்த்தை. எல்லோரையும் பார்த்து சொல்லுகிறார். காசு பணத்தை ரொம்ப கடுமையாக நேசிக்கிறான். குரானின் பல்வேறு இடங்களில் பொருளாதாரம் நம்முடைய பெட்டியை விட்டு பாக்கெட்டை விட்டு வெளியில வருவதற்கு கஷ்டப்படுகிறது என்கிற வார்த்தை அடிக்கடி ஓதுற வயலுள்ளி புள்ளி சூறாவில் அல்லாஹ் சொல்லுவான். எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி பார்த்து அது எப்பவுமே இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு உள்ள வச்சுக்கிறான். ஜமஅ மாலன் வஅத்ததா, காசை எடுக்கிறான், எண்ணி பார்க்கிறான். வயஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அந்த காசு அவனுக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நினைக்கிறான். எண்ணி எண்ணி பார்ப்பதும் அதை நிரந்தரமாக இருக்கும் என்று நினைப்பதும் தவறு.